வணக்கம். வெல்கம் டு மாம்ஸ் நெஸ்ட். இன்னையிலிருந்து 48 நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் இன்றைக்கி முதல் நாளாக துவங்கியிருக்கேன். இன்றைக்கி 4 o'clock எழுந்தாச்சு. எழுந்து வாசலை சுத்தம் பண்ணி கோலம் போட்டுட்டு கிச்சனும் க்ளீன் பண்ணி கோலம்லாம் போட்டு பூஜை ரூமுக்கும் கோலம்லாம் போட்டாச்சு. பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படின்னாலே ஹைலைட்டாக பண்ணுற விஷயம் 5 விளக்குகள் ஏற்றுறது. ஆனால் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது முக்கியமாக செய்ய வேண்டியது காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றுறது. விளக்குகளில் பலவிதமான விளக்குகள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான சிறப்பான விளக்குகள்னு பார்த்திங்கன்னா மண்ணில் செய்யக்கூடிய அகல் விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு. ஒரு வீட்டில் பூஜை அறையை அமைக்கிறாங்க அப்படின்னா காமாட்சி அம்மன் விளக்கு இல்லாமல் அமைக்க மாட்டாங்க. காமாட்சி அம்மன் விளக்கு குலதெய்வத்துக்கு ஏற்ற வேண்டியது. எப்படி நம்ம குலதெய்வத்தை நம்ம குலத்தை காப்பாற்றுறதுக்காக கும்பிடுறோமோ அதே மாதிரி காமாட்சி அம்மன் விளக்கையுமே குலதெய்வமாக நினச்சி கும்பிடணும். ஆக்சுவலாக காமாட்சி அம்மன் விளக்கில் காமாட்சி தாயார் கையில் கரும்பு வச்சுருக்க மாதிரி இருக்கிறது தான் காமாட்சி அம்மன் விளக்கு. ஆனால் நமக்கு வழி வழியாக கொடுக்கறது பார்த்திங்கன்னா 2 பக்கம் யானை இருக்க கஜலட்சுமி அம்மன் நடுவில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி தான் விளக்கு கொடுக்குறாங்க. ஒரு பொண்ணு பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு திருமணமாகி போகிறாங்க அப்படின்னா கட்டாயம் அந்த நிகழ்ச்சியில் காமாட்சி அம்மன் விளக்கம் குத்து விளக்கம் சீதனமாக கொடுத்து அனுப்புவாங்க. குடும்பம் தழைக்கிறதுக்காக காமாட்சி அம்மன் விளக்கு கட்டாயம் ஏற்றணும். காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் போது ஏதோ நம்ம பூஜை அறையில் காமாட்சி அம்மன் விளக்கு வச்சோம் ஏற்றினோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. வீட்டில் பித்தளையிலையோ இல்லாட்டி மரத்துலேயோ முக்காளி இருந்துச்சுன்னா அந்த சின்ன முக்காளியை வச்சு அதுக்கு மேலே சின்ன தட்டு வச்சு அதில் ஒரு சொட்டு நெய் விட்டு பச்சரிசி மஞ்சள் போட்டு நல்லா கலந்து அட்சதையை நிரப்பி வச்சு அதுக்கு மேலே காமாட்சி அம்மன் விளக்கு வச்சு நெய் விட்டு அல்லது நல்லெண்ணெய் விட்டு அதில் ஒரு 5 ரூபாவோ இல்லாட்டி 1 ரூபாவோ காயின்ஸ் நடுவில் வச்சுட்டு அதுக்கு மேலே திரி போட்டு விளக்கு ஏற்றணும். முக்காளி இல்லைன்ற பட்சத்தில் ஒரு சின்ன மணக்கட்டை மாதிரி ஒன்று வச்சு அதில் மஞ்சள் தடவி குங்குமம் போட்டு வச்சு கொஞ்சமாக அரிசி வச்சு அதுக்கு மேலேயும் ஏற்றலாம். இது எளிமையான முறை. நாம் இப்படி காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றுறதுனால வீட்டில் நல்ல தன தானியம் செல்வ செழிப்பு சாப்பாட்டிற்கு பஞ்சம் இல்லாத நிலை இதெல்லாமே ஏற்படும். குடும்பம் நல்லா தழைச்சி வளரும். நாம் பல விரதங்கள் இருப்போம். அதில் ஒரு முக்கியமான விரதம் ரொம்ப நம்மளுக்கு பிரபலம் இல்லாத விரதம் பார்த்திங்கன்னா கஜலட்சுமி தாயாருக்கு இருக்கக்கூடிய விரதம். இந்த விரதம் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. வீட்டில் பெண்களோ ஆண்களோ இல்லை குழந்தைகளோ விளக்கேற்றும் போது காமாட்சி அம்மன் விளக்கை குலதெய்வமாக நினச்சி மனசார தீபம் ஏற்றணும். இப்படி ஏற்றும் போது அந்த தீப ஒளி எப்படி பிரகாசமாக இருக்கோ அந்த மாதிரி நம்மளோட குடும்பமும் பிரகாசமாக என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கும். பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஆவணி மாதத்தில் வர்ற வளர்பிறையில் தசமி திதி அன்னைக்கு கஜலட்சுமி விரதம் புதன்கிழமையில் நம்ம இருந்தோம்னா நமக்கு எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கும்ன்றது ஐதீகம். நம்ம ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் நம்ம மனசார கஜலட்சுமி தாயாரை வேண்டிக்கிட்டு விளக்கு ஏற்றிக்கிட்டு வரும்போது நமக்கு எல்லா தோஷங்களும் நீங்கி நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அஷ்டலட்சுமி தேவியர்கள் இருக்கக்கூடிய படத்தில் பார்த்திங்கன்னா முதல்ல இருக்கக்கூடியவங்களா நடுநாயகமாக கஜலட்சுமி தாயார் தான் இருப்பாங்க. நாம் இந்த காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி கஜலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணிட்டு வர்றது மூலமாக நல்ல செல்வம் புகழ் நல்ல ஆளுமை திறன் அதாவது நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் நம்மளுக்கு கிடைக்கும். நல்ல உயர்வான எண்ணங்கள் அமைதி செல்வம் புகழ் ஆளுமை திறன் இதெல்லாமே நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்ம அசைக்க முடியாத ஒரு நல்ல நிலைமையில் இருப்போம். கஜலட்சுமி தாயாரை ராஜலக்ஷ்மி ஆதிலக்ஷ்மி சாந்தலக்ஷ்மின்லாம் சொல்லுவாங்க. கருணை மிகுந்த அன்னையான கஜலட்சுமி தாயாரை நம்ம வழிபாடு பண்ணிட்டு வர்றது மூலமாக நமக்கு நல்ல நிம்மதி கிடைக்கும், மனசுக்கு நல்ல சாந்தம் கிடைக்கும். அதனால தான் பல பழங்கால வீடுகளோட நிலைவாசல் படி கதவை பார்த்திங்கன்னா கஜலட்சுமி தாயார் உருவத்தை செதுக்கி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி எந்த ஒரு கோயிலுக்கு நீங்கள் போனாலும் முதல்ல அந்த வாசலில் கஜலட்சுமி தாயாரோட உருவம் இருக்கும். ஃபர்ஸ்ட் டே சக்ஸஸ்ஃபுல்லாக பிரம்ம முகூர்த்த பூஜையை முடித்தாச்சு. வாசலெல்லாம் விளக்கேற்றிட்டு கிச்சன்லேயும் அடுப்பு பக்கத்தில் விளக்கேற்றி வச்சுட்டு பூஜை அறையிலையும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. இன்றைக்கி நைவேத்தியமாக மாம்பழம் தான் வச்சுருக்க சாமிக்கு தண்ணி மாற்றி வச்சுட்டேன். இன்றைக்கி ரோஜா பூ தான் சாமிக்கு சமர்ப்பணம் பண்ணினேன். நான் ரோஸ் மட்டும்தான் வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன். ஜனனி தான் மாடிக்கு போயிட்டு சங்குப்பூ எடுத்து வந்து கொடுத்தா. இதையும் வச்சு பண்ணுங்கம்மா அழகாக இருக்கும்னு. பிரம்ம முகூர்த்த பூஜை மன நிறைவோடு முடிஞ்சுது. பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போதே பசங்களும் எழுந்துட்டாங்க. இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாகவே குளித்து ரெடி ஆகிட்டாங்க. இனி கிச்சனுக்குள்ளே போயிட்டு என்னோடய ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். சுரக்காய் இருக்குது. சுரக்காய் கூட்டு பண்ணிவிட்டு கீரை பொரியலாக பண்ணலான்னு இருக்கேன். உசிலி மாதிரி
மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சத்து மாவு கஞ்சி தான் பண்ணலான்னு இருக்கேன். நான் முன்னாடியே பவுடர் ரெடி பண்ணி வைக்கல. இன்றைக்கி மார்னிங் தான் எல்லாமே எடுத்து கொஞ்சம் அளவாக போட்டு வறுத்துட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி தான் கஞ்சி காய்ச்ச போகிறேன். நம்மளோட மணி பிளான்ட் வளர்ந்துக்கிட்டே இருக்குது, நல்லா வளர்ந்துக்கிட்டு முன்னாடி ஒரு அளவாக காட்டினேன் இல்லையா, இப்போ அப்படியே கிளைம் பண்ணி அப்படியே அந்த மேலே நம்ம இந்த ஸ்க்ரீன் போடுறதுக்காக ஒரு ராட் மாதிரி இருக்கும் இல்லையா, அது வரைக்கும் வளர்ந்துருச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. மார்னிங் எழுந்து வந்தோடனே கொஞ்சம் காலையில் அந்த ஒரு இருட்டான நேரத்தில் இந்த க்ரீன் லீவ்ஸை பார்க்கும்போது கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்குது. இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். நான் கிச்சனுக்குள்ளே சமைக்கிறதுக்காக வந்துட்டேன். முன்னாடி ப்ளே பண்ணி வச்சுருந்தது அந்த வீடியோ ஆன்லேயே இருந்தது. அந்த வீடியோவில் தான் பார்த்தேன் ஜனனி என்னென்ன சேட்டை பண்ணிகிட்ருக்கான்னு. குளிச்சுட்டு வந்து சட்டையை போடுனா சட்டை போடாமல் அந்த சட்டையை வச்சு சுற்றி விளையாடிக்கிட்டு இருக்கா, ஆங்கரில் மாட்டி விட்டுட்டு. ரொம்ப நேரமாக அப்படியே தான் விளையாடிக்கிட்டு இருந்தா. இன்றைக்கி மார்னிங் சோஷியல் சயின்ஸு டெஸ்ட் இருக்குது. ஓரளவுக்கு படித்து முடிச்சுட்டா. இன்னும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் பெண்டிங் இருக்குது. கஞ்சிக்கு நல்லா ஆறிடுச்சு, எடுத்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கஞ்சி காய்ச்ச வேண்டியதான். புது பானையில் கஞ்சி காய்ச்சிறேன், அதனால் முதல்ல கொஞ்சமாக தண்ணி கொதிக்க வச்சு கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் காய்ச்சலான் இருக்கேன். சட்டையை பார்த்தீங்களா, இவ்வளோ நேரம் பேட்டரியை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தா. ஆளை பார்த்த உடனே புக் எடுத்து புரட்டிகிட்ருக்கா பாருங்களேன். கீர்த்தனாவும் ரெடி ஆகிட்டா, தலை வாரிட்டுருக்கா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. சத்து மாவு கஞ்சி, ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கு மாம்பழம், ஸ்கூல் லஞ்சுக்கு சுரக்காய் கூட்டு, அதோட உருளைக்கிழங்கு வறுவல் வச்சுருக்கேன். கீரை ரெடி ஆகிட்டே இருக்குது. கீரை இப்போ மார்னிங்க்கு அவங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்க போகிறது கிடையாது, மதியம் லஞ்சுக்கு தான். அதனால் கீரை கொஞ்சம் பொறுமையாக ரெடி ஆகட்டும்னு வச்சுருக்கேன். எங்களோட டெய்லி ஸ்கூல் ரொட்டீன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். லஞ்ச் பேக் பண்ணிட்டாங்க. ஜனனி லஞ்ச் பேக்கை கீர்த்தனா கொண்டு போக மாட்டேன்ட்டா. அவளே தான் வந்து எடுத்துகிட்டு போவேன்னு சொன்னதால் மேடம் ஷூவெல்லாம் மாட்டிட்டு ரெடி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து எடுத்துகிட்டு போனா. ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வீடியோ பார்க்க விருப்பம் இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பை.